நான் என் கலெக்டர் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சம்பளத்துக்கான உத்தியோகத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. உத்தியோகங்கிறது உத்தியோகத்தின் வழியாக மக்களுக்காக வாழறது, வேலை செய்யறது. நீங்கள் என்ன அந்த பவர் பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை புரிஞ்சுக்க மறுக்கிறீங்களோ? இந்த என்கொயரியில் இதுவும் வருதா சார்? இந்த பாருங்க மதி, ஆஸ் யுவர் சீனியர் உங்கள் வெல்விஷராக சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட என்கொயரி பண்ணுற ஆஃபீஸராகவே நடந்துக்குங்க. எனக்கு இந்த பவர் பாலிடிக்ஸ் பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் ஒரு டெமோக்ராட். என்ன நான் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் அனுப்பின சஸ்பென்ஷன் லெட்டருக்கு நான் அனுப்பின பதிலில் எண் 3ல் தெளிவாக குறிப்பிட்டிருக்கேன். நான் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணல. ஒரு வேளை செஞ்சிருந்தா அது எந்த அளவுக்கு தப்போ அதை விட தப்பு எனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் பவர் பாலிடிக்ஸ்னு பேர் வச்சா நான் அதுக்கு ஆன்டி டெமோக்ரஸின்னு பேர் வைப்பேன் சார். எது டெமோக்ரஸின்னு ஜனங்களுக்காக இவ்வளோ பாடுபடுறீங்களோ அந்த ஜனங்களுக்கு டெமோக்ரஸியை பற்றி ஒன்றுமே புரியல. அவங்களுக்காக அதை பற்றி பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயம். அது யாரோட தப்பு சார்? டெமோக்ரஸியை மக்களுக்கு கற்றுக் கொடுக்காதது கவர்மெண்ட் தப்பு இல்லையா? ஒரு அரசாங்க அதிகாரியாகவே இருந்துக்கிட்டு அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறீங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆர் யூ ஃபார் த கவர்மெண்ட் ஆர் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட்? அரசாங்கம்னா நான் மக்கள் நினைக்கிறேன். நீங்கள் அரசாங்கம்னு எதை சொல்கிறீங்க? அதுவும் இப்போ நான் அரசாங்க அதிகாரியும் இல்லை, உங்களால் விசாரிக்கப்படுற முன்னாள் கலெக்டர். திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ. இதுதான் உங்கள் ப்ராப்ளம். எதுக்காக அப்படி தேவையில்லாமல் எமோஷனல் ஆகுறீங்க? அந்த சம்பவம் நடந்த இடத்துல நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்க, எப்படி பழகிருப்பீங்கிறது இந்த 3 நிமிஷம் கான்வர்சேஷனே எனக்கு தெரியுது. இது பாருங்க, ஒரு விபத்து நடக்கும்போது அந்த இடத்துல நாம தேவையில்லாமல் அது எமோஷனலாகவோ சேலஞ்சாகவோ பர்சனலாக எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அப்படி எடுத்ததுனால தான் ஒரு நல்ல அதிகாரியான நீங்கள் இப்போ ஒரு விசாரணைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஒரு உயிர் என் கண் முன்னாடி போராடிட்டு இருந்தப்போ ஒரு மனிதாபிமான அதிகாரியா கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக என் கடமையை நான் செஞ்சேன். நான் வண்டி வருது இல்லையா? இரு, தண்ணி இருக்கான் கேட்டு வரேன். குடிக்க தண்ணி இருக்குதாம்மா? நம்மக்கிட்ட 2 பாட்டில் தண்ணி தான் மேடம் இருக்குது. இங்கே ஃபுல்லாக சவுறு தண்ணி. கூல் ட்ரிங்க் சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, இது வேணாம், தொண்டை கறிக்கும். அது யாரு? உங்கள் ஒய்ஃபும் குழந்தையுமா? ஆமாம், குழந்தைதாம்மா. குழந்தைக்கு என்ன வயசாகுது? 4 வயசு ஆச்சுமா. போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாச்சா? இல்லைம்மா. என்ன சவுண்டு சூப்பராக இருக்கு. என்ன குருவி இது? கேட்குது ஆனால் பார்க்க முடியல. அது ஒரு அப்பாவி குருவிம்மா. சித்திரை மாதம் மட்டும் தான் பார்க்க முடியும். எப்பயுமே தனியாக தான் சுற்றுன்னு தெரியும். சின்ன பசங்கள்ட்ட கூட அம்பிட்டுக்கும். நடக்கிற தரத்துலேயே முட்டையிடும். அப்புறம் ராவில் தனியாக வரும்போது விலங்கோ எதிராளியே வந்தா கூவி உஷாராக்கும். பரவாயில்லையே சுமதிமா. ஹாய், பாப்பா பேர் என்னம்மா? ஒரு பாட்டு பாடு. தங்கமாரி ஊதாரி பிட்டிக்கினே நீராரி ஊத்தட்டு கோடுபட்டு கோடு மலரட்டு லொட்டு மில்லாட்டு விட்டு ஆடுபுற ஐக்கு முட்டை வீணாச்சு மூஞ்சு கழு நாளாச்சு ஊத்த பல வளர்க்காம சோறு தின்னா. சாக்லேட் கொடுக்கலாமா பாப்பாக்கு? கட்டு. ராக்கெட் விடுறது இந்த ஊர்லேருந்து பார்த்தா தெரியும் தானே? ஆமா, ஊரே பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அன்னைக்கு யாரும் வேலை வெட்டிக்கு போக மாட்டோம். வீட்டுக்கு வீட்டு ஸ்வீட்டு கொடுப்போம். கோயில்ல ஆராதனையா நடக்கும். ராக்கெட் விட்டா நீங்க இதெல்லாம் செய்யணும். நமக்கு பெருமை தானே, நம்ம நாடாச்சே. நாம விட்டு கொடுக்க முடியுமா நம்ம கௌரவத்தை? புதுசா இருக்கு. மேடம் டாக்டர் லைனில் இருக்காரு. என்ன டாக்டர் பேசுறாரு? சொல்லுங்க சார். இப்போ ஒரு போட்டோ அனுப்புனீங்களே, அது எந்த ஊர்ல எடுத்தது? காட்டூர் சார். போட்டோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. தேங்க்யூ. இத போஸ்டர் அடிச்சோம்னா நம்ம சர்வீஸ் மேல ரொம்ப மரியாதை வரும். கண்டிப்பா. அங்க ஒரு மோட்டார் பைக் நிக்குது இல்ல? ஆமா சார். நீங்க இருக்கிறது ட்ரைலாண்ட். அங்க இருக்கிற காளிக்கூடத்தை என்விரான்மெண்ட் காரங்க பார்த்தா பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அந்த பிளாஸ்டிக் கூடத்தை அவாய்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு திரும்பவும் சொட்டு மருந்து கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அதை போஸ்டரா டிசைன் பண்ணிக்கோ. சரிங்க டாக்டர். இன்னொரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? எடுங்க. ஓகே, நீங்கள் எப்படி வந்துடுங்க. நீங்கள் வாங்க. ரெடி மேடம்? மேடம் பின்னாடி பாருங்க. வண்டியில் பெட்ரோல் தான் கொஞ்சம் கூட. நானே 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 3 நாளாக ஓட்டினுக்கிறேன். நான் உன்னை கேட்கலாம் பார்த்தா நீ என்ன கேட்குறியா? போடா. இங்கே என்னடா பண்ணிக்கிறாங்க நர்சம்மா? சொட்டு மருந்து போடுறாங்கடா. போட சொல்லு போட சொல்லு. நல்லா தண்ணி தாகமே எடுக்காத அளவுக்கு சொட்டு மருந்து தான் போட சொல்கிறேன். டேய்
அதை விடுங்க. உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? போராடுவோம் போராடுவோம் தண்ணீர் கிடைக்கும் வரை போராடுவோம். தண்ணீர் கொடு தண்ணீர் கொடு குடிப்பதற்கு தண்ணீர் கொடு. சார் கலெக்டர் ஆன் த வே. ஓகே ஓகே. வணக்கம் மேடம். நாம இந்த பக்கம் போக வேணாம் மேடம். ஏன்? நீங்க இந்த வழியா வர்றது தெரிஞ்சு தேவம்பட்ட ஜனங்க மறியல் பண்ண காத்துட்டு இருக்காங்க. எதுக்கு போராட்டம் நடத்துறாங்க? தண்ணி பிரச்சனை மேடம். ஏன் வாட்டர் டேங்க் இல்லையா? குடிநீர் திட்டம் எதுவும் இல்லையா? ஒரு டேங்குக்கு 2 டேங்க் இருக்கு மேடம். கிரவுண்ட் வாட்டர் லோவாகி உப்பு தண்ணியா மாறிடுச்சு. சரி, நீங்க வண்டியில் உட்காருங்க. தேவம்பட்டு மக்களை பார்த்துட்டு போலாம். மேடம் நீங்க 10 மணிக்கு ஃபங்க்ஷன் போகணும். அதை கேன்சல் பண்ணுங்க. அதிகாரிங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு ஜனங்க கிட்ட போனாதான் தெரியும். வாங்க. போராடுவோம் போராடுவோம் தண்ணீர் கிடைக்கும் வரை போராடுவோம். தண்ணீர் கொடு தண்ணீர் கொடு. ஒரு பெரிய அதிகாரி வர்றப்ப எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா? எல்லா அதிகாரிக்கும் நாங்க மரியாதை கொடுத்தோம். ஆனா எங்க பிரச்சனைக்கு எந்த அதிகாரியும் மரியாதையே கொடுக்கல. போங்க. மேடம் ரொம்ப வெயிலா இருக்கு மேடம். அவங்களும் வெயில தானே இருக்காங்க. போங்க. முதல்ல நான் சொல்றது கேளுங்க. உங்களோட நியாயமான பிரச்சனை மத்தவங்களுக்கு தொந்தரவா மாறக்கூடாது. அங்க பாருங்க, எவ்வளவு வண்டிங்க நிக்குது. அதுல ஸ்கூலுக்கு போறவங்க, வேலைக்கு போறவங்க, ஏன் ஹாஸ்பிட்டல் போறவங்க கூட இருப்பாங்க. தயவு செஞ்சு கலைஞ்சு போங்க. அதெல்லாம் முடியாதுங்க. நாங்க தண்ணி கிடைக்கிற வரைக்கும் வேலைக்கு போக மாட்டோம். நீங்க உங்க போலீஸை வச்சு கூட அடிச்சுக்கங்க. போராடுவோம் போராடுவோம் நிறுத்துங்க. போராடுவோம். உங்க பிரச்சனையை நான் கேட்கலன்னா நீங்க போராடலாம். நான் உங்களோட தானே பேச போறேன். அங்க பாருங்க, ஸ்கூல் பிள்ளைங்க வண்டி நிக்குது. தயவு செஞ்சு இப்படி வாங்க. போங்கப்பா போங்கப்பா அந்த பக்கம் போங்க. மேடம், அவங்க ஸ்கூலுக்கு போகிறத பற்றி மட்டும் பேசுனீங்க. நாங்களும் தான் மேடம் ஸ்கூலுக்கு போகணும். இந்த தண்ணி கிடைக்கலன்னா என்னால் மட்டும் இல்லை, இந்த ஊரை சுற்றி இருக்க எந்த பொண்ணாலையும் ஸ்கூலுக்கு போக முடியாது மேடம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தண்ணி பிரச்சனைங்கிறது சாதாரண பிரச்சனை இல்ல. வெளிப்படையா சொல்லணும்னா திட்டமிட்ட சதி. அதுக்கு நிரந்தரமான தீர்வும் கிடையாது. ஆனா உங்களுக்கு தற்காலிகமா என்னால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். எங்களை எப்படி நம்ப சொல்றீங்க? ஏன்னா இந்த பூமியில எங்கேயும் தண்ணி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். தண்ணி இருக்கிற ஒரே இடம் தண்ணி கடைங்க தான். அவங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கிறதுங்கிறது தான் ரகசியம். இங்க இருக்கிற மரத்துல பச்சை இலைய கசக்கினா காஞ்ச இலைய கசக்கின மாதிரி தான் நொறுங்கி போகுது. அந்த அளவுக்கு காத்துல ஈரம் இல்லாம போச்சு. இப்போ நாம் எல்லாம் தரையில போட்ட மீன் ஆயிட்டோம். ஒரு மீன் துள்ளி குதிக்கிறத இன்னொரு மீன் அது உயிரோடு இருக்கிறதா நினைச்சுக்கிறது. ஆனா இதுதான் கடைசி துள்ளல்னு அதுக்கு தெரியாது. ஒரு காலத்துல ஜனங்க வாந்தி பேதி கால்ரா வந்து செத்த மாதிரி இப்ப தாகம் எடுத்து கொத்து கொத்தா சாக போகுதுங்க. வாந்தி பேதி கூட மருந்து இருக்குது. ஆனா தாகம் எடுத்து சாகிறத தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல என்னமா மருந்து இருக்குது? தண்ணி தான் மருந்து. அந்த மருந்து இந்த பூமியில தீர்ந்து பல வருஷமாச்சு. ஏமா, நான் என் பொண்ணுகிட்ட சொல்ற மாதிரி சொல்றேம்மா, நீ ஒரு அதிகாரியா கேட்டு எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுமா செய்யுமா. உங்க எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிற வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். தொடர்ந்து 5-6 வருஷமா மழை இல்லாமல் போச்சு. அப்போ கூட தண்ணி பஞ்சம் கிடையாது. என்னைக்கு இந்த வாட்டர் பாட்டில் வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த தண்ணி பிரச்சனை. மேடம், இப்போ என் காரை ஒரு தண்ணி லாரி கிராஸ் பண்ணிச்சு. எங்க போகுதுன்னு செக் பண்ணுங்க. சரிங்க மேடம். வர்றாங்க. கொஞ்சம் சீக்கிரம் சார். எஸ் மேடம், வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளவு நேரத்துல தான் வண்டி ரெடி ஆகும்? மெக்கானிக் வந்தால் தான் வண்டி ரெடி ஆகும் மேடம். பொன்னேரி ஃபயர் ஸ்டேஷன். ஹலோ மேடம், உங்ககிட்ட இருக்கிற ஃபயர் சர்வீஸ் வண்டியை இமீடியட்டா காட்டூர் வில்லேஜ் அனுப்பி வைங்க. மந்திரி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வண்டி போயிருக்கு மேடம். ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே அனுப்பிடுறோம் மேடம். சரி, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. சரி, ஒன்று பண்ணுங்க, இந்த வண்டியெல்லாம் திருப்பி இந்த பக்கம் போங்க. போக முடியாது மேடம். சம்பவம் நடந்த ஸ்பாட்டு இங்கேருந்து 20 கிலோமீட்டர். அந்த ரோட்ல இன்னும் 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக முடியும். பாலம் ஒன்று இடிஞ்சு கிடக்கு. எப்படியும் 1 hour ஆயிடும் மேடம். என்னங்க சொல்றீங்க? ஃபோன் வந்து 1 மணி நேரம் ஆகுது மேடம். குழந்தை ரொம்ப நேரமா உள்ள இருக்கு. நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிக்கல் டீம் யாராவது போயிருக்காங்களா? 2 நர்ஸ் போயிருக்காங்க மேடம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க மேடம். ஆக்சிஜன் சிலிண்டர் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ குழந்தை எவ்வளவு நேரம் ஆக்சிஜன் இல்லாம தான் இருக்குதா? எஸ் சார்,
ஏன் அந்த பாலத்தை கொஞ்சம் சரி பண்ண வேண்டியதானே? மேடம் அது வந்து லோக்கல் பாலிடிக்ஸ் மேடம். எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ். ஒரு உயிரோட விளையாடுறோங்கிற குற்ற உணர்ச்சியே இல்லாத அதிகாரிகளுக்கு மத்தியில இந்த நாடு எங்க உருப்பட போகுது? ஒண்ணு பண்ணுங்க, இந்த முழுச்செடியை க்ளீன் பண்ணிட்டு வண்டி இதுக்குள்ள தள்ளி விடுங்க. மேடம், நாங்க ஒன்னும் பப்ளிக் இல்ல மேடம், ரிப்போர்ட்டர்ஸ். எங்க ஏன் போலீஸ்காரங்க அங்கேயே தடுத்து நிறுத்துறாங்க? அப்படி இங்க என்ன நடக்குது? எதை மறைக்கிறீங்க? அந்த குழந்தைய பத்தி எந்த தகவல் நாங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா மேடம்? சொல்லுங்க மேடம். ஆழ்துளை கிணறு உரிமைகளுக்கு அரசாங்கம் பல்வேறு சட்டங்கள் போட்டு அவங்க அதை கடைபிடிக்க மறுக்கிறாங்க. குழந்தைங்க தொடர்ந்து குளிக்கல விழுந்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன மேடம் சொல்யூஷன்? ஆழ்கிணறு தோன்றதுல பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். மாவட்ட கலெக்டரான நீங்க இதுக்கு என்ன எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க போறீங்க? நீங்க தானே இந்த மாவட்டத்தோட கலெக்டர். இது ஏரியா கவுன்சில் மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா இல்ல இந்த விஷயத்தையும் மத்த விஷயம் மாதிரி அலட்சியமா விட்டுருவீங்களா? இதுவரைக்கும் ஆழ்துளை கிணறுகள்ல விழுந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கான உபகரணங்கள் நம்ம கிட்ட இல்லங்கிறது உண்மைதானே? இருக்குன்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க மேடம். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி குழந்தைய காப்பாத்துவீங்க? உண்மையை சொல்லுங்க மேடம். குழந்தை உயிரோட இருக்கா இல்ல இறந்துருச்சா? தயவு செஞ்சு உங்க கேமராவையும் மைக்கையும் ஆஃப் பண்ணி வைங்க. நான் உங்க கேமரா முன்னாடியோ மைக் முன்னாடியோ பேச வரல. நீங்க கேட்குற கேள்விக்கு நான் சொல்ற எல்லா பதிலும் உங்களுக்கு வெறும் செய்தி தான். உங்களோட கேள்வியும் இந்த மக்களோட கோபமும் அந்த குழந்தையை காப்பாற்றணும், கவுன்சிலர் அரெஸ்ட் பண்ணணும் தான் எனக்கு புரிய வச்சிருக்குது. என் போராட்டமே இந்த புரிதல் தான். அப்புறம் இங்க யாரோ கேட்டீங்கல்ல, கவுன்சிலர் அரெஸ்ட் பண்ணுவீங்களான்னு? நான் தான் மேடம். கண்டிப்பா நான் அரெஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னைக்கு ஈவினிங்குள்ள அந்த குழந்தை தன்ஷிகா மீட்கப்படும். புரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் நண்பர்களா கோஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஒரு மேடம், எம்எல்ஏ வந்து நான் பேசிட்டு கொடுக்குறேன். சரிங்கண்ணா. வணக்கம் மேடம். ஹலோ சார். ஃபயர் சர்வீஸ் வண்டி விழுந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னு போனேன். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. வண்டியை நம்ம ஆளுகளை வச்சு கிளியர் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் மேடம். கவுன்சிலர் பாலனை அரெஸ்ட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்கிறீங்க. அதை பற்றி நான் கவலைப்படல. ஜனங்களை நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். நீங்கள் டிஎஸ்பிக்கே ப்ரெஷர் கொடுக்குறீங்க. ஆளுங்கட்சிக்காரன் மேடம். நான் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு அவன் தான் முக்கியமான காரணம். ஆளுங்கட்சிக்காரன் அரெஸ்ட் பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம் இல்லையா? பார்த்து செய்யுங்க மேடம். அந்த குழந்தையோட அப்பா கூட தான் உங்க கட்சிக்காரங்கன்னு சொன்னாங்க. சொல்லியா? அந்த பொம்பளை லூசானே ரொம்ப திமிரா பேசுறா. ஏய், இந்த கட்சிக்காரன்ட்ட பேசுகிற மாதிரிலாம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாதே. அது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அந்த பொண்ணுக்கிட்ட போன கூட நான் பேசுகிறேன். நீங்களே சொல்லுவேன் மேடம். மினிஸ்டர் லைனில் இருக்கேன் சார். சார் சொல்லுங்க சார். இந்த கவுன்சிலர் பாலன் அங்கேயும் தேடிட்டு இருக்காத. அவன் என் வீட்டில் தான் இருக்கா. முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணேன் சார். ஹலோ ஹலோ. மினிஸ்டர் கிட்ட பதில் சொல்றதுக்குள்ள ஃபோன் கட் ஆயிடுச்சு. சார் கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்குள்ள கவுன்சிலர் அரெஸ்ட் பண்ணிடுவேன். எம்எல்ஏ கிட்ட கவுன்சிலரை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க. அந்த பப்ளிக்கை கன்வின்ஸ் பண்ண அந்த டைம்ல நீங்க எம்எல்ஏ மினிஸ்டர்ல கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். ஒரு அதிகாரியா அதை தான் பண்ணிருக்கணும். நீங்க ஜனங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக தான் எம்எல்ஏ மினிஸ்டரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஜனநாயகத்தை இவங்க கேலி குத்தாக்கிட்டாங்க. அரசியல்வாதிங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் மக்கள் அவங்கள தான் நம்புவாங்க. மக்கள் மேல அக்கறை உள்ள உங்களை மாதிரி நல்ல அதிகாரிகளை மக்கள் எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு மக்களை குறை சொல்ல தெரியாத சார். திருமண கூட்டத்தில் கொடி பிடிச்சிக்கிட்டு மயக்கு பிடிச்சி கம்யூனிஸ்ட் பேசுற மாதிரி போலீஸ் அதிகாரிகிட்ட நீங்க பேசிருக்கீங்க. கேட்கணுமா? லிசன் டு திஸ். நமக்கு அவங்க ஏன் சார் மரியாதை தரணும்? சாதாரண ஜனங்க உங்களை பார்த்தா பயப்படணும். நம்மளை பார்த்து எந்த பெரிய மனுஷனாவது பயந்துருக்கானா? அதுக்காக நீங்க கோவப்பட்டிருக்கீங்களா? நாம மரியாதை கொடுத்தா அவங்க மரியாதை கொடுக்க போறாங்க. மேடம், தேவைப்பட்ட ஜனங்களுக்கு தண்ணி கிடச்சிருச்சு மேடம். அந்த ஊர் ஜனங்க உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக லைனில் இருக்காங்க. ஸ்பீக்கரில் போகிறேன் மேடம். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்கம்மா. எங்க ஊருக்கு தண்ணி வந்துருச்சுமா.
என்ன நடக்குது? மேடம் அவங்க தான் கல்லெடுத்து அடிக்கிறாங்க மேடம். அவங்க பப்ளிக் அன்ஆர்கனைஸ் அப்படிதான் இருப்பாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா கல்லெடுத்து அடிப்பீங்களா? அவங்க கல்லெடுத்து அடிக்கிறாங்கன்னா ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்க மாட்டீங்களா? அவங்கள மாதிரி தான் நீங்களும் ரியாக்ட் பண்ணுவீங்களா? முதல்ல நிறுத்த சொல்லுங்க. மேடம் இந்த ஊருக்குள்ள வீட்டுக்கு ஒரு பொறுக்கி இருக்கா மேடம். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க மேடம். நானே போய் பேசிட்டு வரேன். மேடம் இப்போ போக வேணாம் மேடம். இந்த ஊர் விஏ அனுப்பி நம்ம சார்பாக பேச சொல்லலாம். இல்ல சார், அதெல்லாம் சரியா வராது சார். நானே போய் பேசுறேன். மேடம் நீங்க போய் பேசுற அளவுக்கு அவங்க தகுதியான ஆளுங்க இல்ல. மரியாதை தெரியாத ஜனங்க மேடம். நமக்கு அவங்க ஏன் சார் மரியாதை தரணும்? சாதாரண ஜனங்க உங்களை பார்த்தா பயப்படணும். நம்மளை பார்த்து எந்த பெரிய மனுஷனாவது பயந்துருக்கானா? அதுக்காக நீங்க கோவப்பட்டிருக்கீங்களா? நாம மரியாதை கொடுத்தா அவங்க மரியாதை கொடுக்க போறாங்க. யாருமா அது? பயப்படாதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே வாங்க. வணக்கம்மா. போலீஸ் உங்க மேல கல் எடுத்து அடிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எம்எல்ஏ கவுன்சிலர் வந்தாமா? எவ்வளவு நாளைக்கு தான் நாங்களே உதவாங்கிறது? அந்த குழந்தை மேல கல் அடிச்சு அந்த போலீஸை கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவர் மேல நடவடிக்கை எடுப்போம். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த கவுன்சிலரை கைது பண்ணுவீங்களா? கண்டிப்பா கவுன்சிலரை கைது பண்ணுவோம். குழந்தையும் காப்பாத்துவோம். உங்க ஒத்துழைப்பு இருந்தா. சத்தியமா இது ரெண்டும் நடக்காதுமா. கவுன்சிலரை பிடிப்பேன் டிவிலையும் சொல்றீங்க, எங்ககிட்டயும் சொல்றீங்க. யாரை வச்சு பிடிப்பீங்க? போன மாசம் கவுன்சிலர் விட்டு பொண்ணு வயசுக்கு வந்துச்சு. இங்க இருக்கிற அதிகாரிங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. நல்லா பீரை குடிச்சிட்டு பிரியாணி துண்டு ஊத்தரிச்சாங்க. இவங்கள அவங்கள பிடிப்பாங்க? எப்படி பிடிப்பாங்க மேடம்? அந்த குழியை மூடுங்கன்னு அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொன்னோம். போன மாசம் வண்டி மாடு உள்ள வந்து கால் உடஞ்சிருச்சு. அப்ப கூட அவனுக்கு இறக்க இல்லையா? நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த குழந்தைய காப்பாத்துவீங்கன்னு. கயிறை வச்சு தூக்குறீங்க, கம்பியை வச்சு நோண்டுறீங்க. வேற என்ன அறியுது உங்ககிட்ட? நீங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றவும் முடியாது, அந்த கவுன்சிலரை பிடிக்கவும் முடியாது. என்ன எங்களையும் மனுஷங்களாக மதித்து முத பார்க்க வந்தீங்கல்ல, மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமா? இந்தங்கம்மா. மேடம், தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருந்ததா? மூத்திரத்தை குடிக்கிறோம் மேடம். ஆம்பளை பொம்பளை குழந்தை குட்டின்னு கஞ்சி கலைஞ்ச காலம் போச்சு. இப்போ தண்ணின்னு லோன் அலையிறோம். மா, அந்த குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுத்துருமா. நாங்க கும்பிடுற 7 கன்னி மாறல உன்னை ஒரு கன்னியா கும்பிடுறோமா. எந்திரி வெளியே போ, எல்லாம் வெளியே போ. இந்தாப்பா எந்திரி. ஃபயரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். நீ கிழிச்சது போதும்பா வெளியே. ஆமா, உங்க மனசுல ஒரே ராத்திரியில் இந்த தொகுதியோட தலைவராக நினைக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிச்சான் செய்றீங்களா? குழிக்குள்ள கிடக்கிற குழந்தை செத்தா அது விபத்து. நீங்க குழிக்குள்ள இறக்க போற குழந்தை செத்தா அது கொலை. நாளை காலையில் எல்லா சேனல்லையும் இதுதான் ஹெட் நியூஸ் ஓடும். இது ஏன் தொகுதி. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரன் என்ன கேள்வி கேட்பேன், நான் தான் பதில் சொல்லணும். இந்த பாருங்க, கழுத்துல கேமராவை தொங்க போட்டு கிடக்குறானே, இந்த மீடியாக்காரனால நாளை காலையில் என் வீட்டை சுத்தி வருவான். ஏப்பா டாக்டர், இங்க வா இங்க வா. ஆமா, அந்த குழந்தை இன்னும் எவ்வளவு நேரம் உயிரோட தாக்கு பிடிக்கும்? தப்பா நினைக்காதீங்க. உங்க அனுபவத்துல எத்தனை சாவை நீங்க பார்த்துருப்பீங்க. சார் இந்த குழந்தை சாகணும்னா எப்போவோ செத்துருக்கும் சார். அது இந்த பூமியில வாழணும்னு இருக்கு. அதான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. உறுதியாவா இல்ல சந்தேகமாவா? அதைத்தானே நானும் சொல்றேன். கலெக்டர் மேனே குலகாரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஃபயரே, இங்க வா. அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன வழி இருக்கு? ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. என்ன வழி? நான் என் முயற்சியை மறுபடியும் தொடர்வேன். என்ன சார், கண்ணுக்கு முன்னால ஒரு உயிர் போகும், அதை அப்படியே விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போயிடுவீங்களா? போனா உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வந்துருமா? நம்ம எப்படியும் காப்பாத்துவோம்னு இந்த ஊர் ஜனங்க நம்மள நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கைக்கு நம்ம நேர்மையா இருக்க வேண்டாமா? என்ன யார் நம்பினாலும் நம்பாம போனாலும் என் கடமையில நான் நேர்மையா இருப்பேன். அதுக்காக நான் எந்த முடிவுக்கும் போவேன். அதெல்லாம் முடியாதுமா. இது ஏன் தொகுதி பிரச்சனை. குழந்தை செத்தா என்னதான் கேள்வி கேட்பாங்க. அந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுக்க, கட்சி ஒரு அமௌண்ட் கொடுக்க, நான் ஒரு அமௌண்ட் தர்றேன். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு யோசிப்பாங்க. குழந்தை செத்ததை மறந்துடுவாங்க. பயரை ஒன்று செய்வான், ஒரு 4 மணி நேரம் குழந்தைய காப்பாற்றுற மாதிரி பாவலா பண்ணுவான். அப்புறமா ஹாஸ்பிட்டலில் குழந்தை சேர்த்து போச்சுன்னு அறிவிச்சிருவான். என்ன சொல்ற? பூபதி, ஒரு அர்ஜென்ட் மேட்ரு, ஒரு 5 லட்ச ரூபா கேஷ் ரெடி பண்ணி வை, வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இந்தியா மாதிரி நாட்டில் 2 முதலாளிங்க இருக்காங்க.
ஒன்று அரசியல்வாதிங்க, இன்னொன்று அதிகாரிங்க. மக்களுக்கு என்ன தேவைனாலும் நம்மள மாதிரி அதிகாரிங்க கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஓட்டு போட்டு அதிகாரத்தை அரசியல்வாதிங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. குழியில் விழுந்திருக்கிறது இந்த குழந்தை மட்டும் இல்லை, ஜனநாயக நாடுன்னு நம்பி ஓட்டு போட்ட பாவப்பட்ட மக்களும் தான். இந்த மக்களுக்கு முன்னாடி இருக்கிற இவனை மாதிரி பாதாள சாக்கடைங்களை தான் முதல்ல மூடணும். மேடம், அந்த பையனோட பல்ஸ் ரேட் ஆல்ரெடி லோவாக இருக்குது. அதையும் மீறி நம்ம அமிச்சோன்னா அந்த எம்எல்ஏ சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஆல்ரெடி அவங்களோட ஒரு குழந்தை உள்ள உயிருக்காக போராடிட்டு இருக்கு. இதில் இன்னொரு குழந்தையும் அவங்க தன் புள்ள சாவை நோக்கி போகும்போது அவனோட அப்பா அம்மா உயிர் வாழணும்னு நினைப்பாங்களா? உங்களுக்கு எல்லாம் அவன் சாவை நோக்கி போறதா தான் தெரியுது. ஆனா எனக்கு அவங்க இப்பதான் முதல் முறையா சொந்த காலில் எழுந்து நிக்கிறாங்கன்னு தோணுது. அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதுக்கான எல்லா வலிமையும் அவங்க கிட்ட இருக்கு. உங்களுக்கு மனசு இருந்தா உதவி பண்ணுங்க. ஆனா ஒண்ணு, அதை நீங்க அதிகாரியா பண்ணாதீங்க, மக்களா பண்ணுங்க. ஏன்னா காலையில இருந்து நாம அதிகாரிங்களா எதுவுமே செய்ய முடியல. ஆனா மக்களா எதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கைய எனக்கு இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பெண்ணா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். ஒரு பெண் கலெக்டர் ஆகிறது சாதாரண விஷயம். ஆனா இந்த நாட்டில் ஒரு பெண் சுயமா பல ஆண்களுக்கு மத்தியில பெண்ணாவே வாழறதுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமங்கிறத நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பதவியை மறந்து ஒரு மனுஷியா தன்ஷிகாவை காப்பாத்துறதுக்கான முயற்சி எடுக்க போறேன். யார் எனக்கு எதிர்ப்பா வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். முத்து, தன்ஷிகாவை உன்னால கண்டிப்பா காப்பாற்ற முடியும். நீ உள்ள இருட்டா இருக்குன்னு பயப்படுற. ஒரு நொடி இருட்டுக்கே நீ பயப்படுறியே. எனக்கு நாள் முழுக்க இருட்டிலேயே இருக்கிற உன் தங்கச்சியை பத்தி யோசி. அந்த யோசனை தான் உனக்கான வெளிச்சம். தன்ஷிகாவை காப்பாத்துறதுக்கு பின்னால ஒரு வரலாறே இருக்குது. இந்தியா மாதிரி நாடுகள்ல ஆழ்துளை கிணத்துக்குள்ள விழுந்த குழந்தைங்களை தூக்க முடியாம பின்வாங்கின சவால்களுக்கு முன்னால நீ இப்போ தனி ஒருத்தனா இருக்கிற. இந்த வெற்றியில உன் தங்கச்சியோட உயிர் மட்டும் இல்லை, இந்த நாட்டுல வளர்ந்த அறிவியலோட தோல்வி உன்னோட முயற்சிக்கு பின்னாடி அடையாளப்பட போகுது. உலகம் உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில நிமிஷம்தான் இருக்கு. நிலவுக்கு போனவனை விட ஆழ்துளை கிணத்துக்குள்ள போயிட்டு வந்தவன் தான் ரொம்ப முக்கியமானவன். அந்த இடத்துக்கு தான் நீ போக போற. வா. இந்தாங்க என் புள்ளைய எடுத்துக்கோங்க. நான் என் குழந்தைய தரமா. இந்தாங்கம்மா என் குழந்தை. நான் என் குழந்தைய தரமா. குழந்தைய